உங்களுக்கு வீடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் வீடு உங்கள் வாசலில் வந்து நிற்கும். ரொம்ப அழகான காம்பேக்டாக ஒரு ஹவுஸ் வந்து ஒரு கிச்சன், அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம், ஒரு 20 அடி கண்டெய்னரில் இது எங்களால் கொடுக்க முடியும். 3 லட்சம் ரூபாய்க்கு எங்களால் இது தர முடியும். இது கண்டெய்னர் வீடுகள் இல்லை அலுவலகங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கல் விலை ஜாஸ்தி, மண் விலை ஜாஸ்தி, மேஸ்திரி வைக்கணும், சித்தால் வைக்கணும், 1 வருஷம் ஆகும் சில பில்டிங் முடிக்க, 6 மாதமாவது குறைந்ததாக. இந்த பிரச்சனைகளை இல்லாமல் உங்களுக்கு என்ன கட்டணும் நீங்கள் ஒரு சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை அப்படியே கண்டெய்னரில் கொடுத்துருவோம். அதனால் எது வேணாலும் பண்ணலாம். இப்போ கண்டெய்னர் வீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், கண்டெய்னரில் வீடு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ், இதை தாண்டி என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க மேம்? சார் எல்லாமே பண்ணலாம். நீங்கள் கல் மண் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் அப்படியே கண்டெய்னரில் கொண்டு வருவோம். சின்னதாக பெட்டிக்கடை, பெரிய ஸ்டார் ஹோட்டல் லெவலில், கெஸ்ட் ஹவுஸு, இப்போ லாட்ஜ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாண மண்டபம் இதில் கொண்டு வரோம். லாட்ஜ், கல்யாண மண்டபம் எல்லாமே கண்டெய்னரில் கொண்டு. அதிகபட்சம் அப்படின்னா ஒரு ஹைஃபையாக எனக்கு வேணும் அப்படின்னா எந்த அளவில் என்ன விலையில் இருக்கும்? 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தில் உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டாக 40 அடி கண்டெய்னரில் பண்ணிட முடியும். டபுள் பெட்ரூமு, அட்டாச்சு, ஒரு ஹாலு, ஒரு சிட் அவுட் வெளியில், அது கொடுத்து ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சத்தில் கொடுக்க முடியும். இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகளுடைய இந்த ஆயுட்காலம் அப்படின்னா எவ்வளோ வரும்? நாங்களே வந்து ஒரு வீடு கொடுக்கும்போது 15லேருந்து 20 வருஷம் வந்து உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறோம். இது வந்து கண்டெய்னர் நீங்கள் வெறும் இரும்பு தகர ஷீட் அப்படியே நாங்கள் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே வந்து கப்பலில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். அப்போ கப்பல் அந்த உப்பு தண்ணிக்கும் காற்றுக்கும் நான் நாள் ஏற்றிட்டு மறுநாள் வந்து சேராது. இது எப்படியும் ஒரு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கப்பல்லேருந்து தான் நம்மளுக்கு சேரும். அப்போ அந்த கப்பலுடைய அந்த காற்றுக்கு, உப்போடைய இதுக்கு, அரிப்புக்கெலாம் தகுந்த மாதிரி தான் இது கண்டெய்னர் தயாரிச்சிருப்பாங்க. அதோடைய ஷீட்டு பார்த்தீங்கன்னாலும் சரி, கண்டெய்னரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நீங்கள் எது பார்த்தாலும் வந்து சாதாரண மெட்டீரியலாக இருக்காது. அதை மாதிரி இருக்கிறத எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து இரும்பு இது வந்து துருப்பிடிச்சிரும், இல்லை சீக்கிரமாக வீணாக போயிடும், அந்த கவலை இதில் கிடையாது. அதை தாண்டி எங்களுடைய வேலைன்னு ஒன்று உள்ளே பண்ணுறோம், இன்சுலேஷன் ஒன்று பண்ணுவோம். அது குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணுறதுனால நாங்கள் தாராளமாக 15 வருஷம் கேரண்டி கொடுப்போம். இப்போ நீங்கள் தெர்மாக்கோல், கிளாஸ், இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் எல்லாம் சொன்னீங்களா மேம்? அதுக்கு என்னென்ன வித்தியாசம், காஸ்ட் வைஸ் என்ன வித்தியாசங்கள் வருமே? இப்போ நீங்கள் வந்து இதில் சிம்பிள் இன்சுலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தெர்மாக்கோல். அது வந்து எப்படின்னா, இப்போ கண்டெய்னரில் கதவு ஜன்னல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் உட்டனில் ஃப்ரேம் கொடுப்போம். அந்த ஃப்ரேம்க்கு நடுவில் தெர்மோகோல் வச்சுட்டு மேலே பலகை இது பண்ணிவிடுவோம். அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. MDF வைக்கலாம், நவப்பன் வைக்கலாம், ஆர்டினரி பிளைவுட் அடிக்கலாம். இப்போ சிமெண்ட் ஃபைபர்னு வந்திருக்கு. அந்த ஷீட் வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீட்டு உள்ள வால் எப்படி இருக்கும், சிமெண்ட் வால் எப்படி இருக்கும், அதே மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் சுண்ணாம்பு அடிக்கிறது, பெயிண்ட் அடிக்கிறது, வாட் எவர் யூ வாண்ட், இன்டீரியர் டெக்கரேஷன் அதை பண்ணிக்கலாம். உள்ளே வைக்கிறது தெர்மோகோல் வந்து சீப்பஸ்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசம் சொல்ல முடியாது. 10 ரூபானா அது 100 ரூபாய் கிடையாது. கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் உங்களுக்கு ரேட்டில். இது நாங்கள் கஸ்டமர்ஸ் சாய்ஸ் கேட்டு பண்ணுவோம். உங்களுக்கு எப்படி வேணும்னு கேட்டுட்டு அவங்க சொல்கிற பிரகாரம் தான் பேனலிங் பண்ணுறோம். இப்போது இந்த கண்டெய்னர் வீடுகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக ஆர்டர் எதுக்கு வருது மேடம்? இப்போ வீடு வேணும்னு சொல்லி வருதா, இல்லை ஆஃபீஸ் செட்டப் வேணும்னு? இதில் அதிகமாக எது கேட்குறாங்க? முன்ன வந்து ஆஃபீஸு எப்படின்னா, ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது, ஒரு அது பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சிமெண்ட் மிக்சிங் கம்பெனிஸ் இருக்காங்களே, அவங்க வந்து ஏரியாவிலேருந்து அவுட் ஆஃப் சிட்டியில் தான் கம்பெனிஸ் வச்சுருப்பாங்க. அவங்க தங்குறதுக்கு இல்லை ஆஃபீஸ் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாமல் ஒரு டெம்பரரி ஆஃபீஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 இயர்ஸ்க்கு முந்தி பார்த்தீங்கன்னா வெறும் ஆஃபீஸ், பாத்ரூம், டாய்லெட்டு, செக்யூரிட்டி கேபின் இப்படி தான் வந்துட்டு இருந்தது.